ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எந்த ஊருக்கு ட்ரிப் போறேன்னு பாத்தீங்கன்னா லாங் ட்ரிப்பெல்லாம் எங்கேயுமே போகல, லோக்கல் ட்ரிப் தான் போறேன். அதனால தான் ஒயிட் சட்டை கூட போடாம கலர் சட்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். ஈரோட்டுக்குள்ள தான் வாடகை, அடிக்கிற வெயிலுக்கு ஒயிட் சட்டை போட்டா அழுக்காருமென்னு சொல்லிட்டு கலர் சட்டையோடவே கிளம்பிட்டேன். கஸ்டமரை பிக்கப் பண்ண கஸ்டமர் லொகேஷனுக்குமே வந்தாச்சு. ஹாஃப் அன் அவர் கழிச்சு கஸ்டமருமே ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. ஏழைகளின் ஊட்டினா ஏற்காடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஏழைகளின் குற்றாலன்னு ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு கஸ்டமர் அங்கதான் குளிக்க போறாங்க. அது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்துல இருக்கிற கொடிவேரி அன்னைக்கு தான் குளிக்க வந்திருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதுவே சனி ஞாயிறா இருந்தா அந்த ரோடு ஃபுல்லா வண்டியா தான் நிக்கும். நல்ல ஒரு நிழலா பார்த்து நம்ம வண்டியுமே பார்க்கிங்க போட்டாச்சு. டே ஓனரே, இந்த வேகா வெயில்ல உன்னையும் உன் கஸ்டமரையும் வெயிலே தெரியாம ஏசி போட்டுட்டு கூட்டிட்டு வந்த என்ன வெயிலே பார்க்கிங்க போட்டு பரலோகம் அனுப்பிச்சு பயந்துட்டான்டா. டேய், நான் வெயில்ல கடந்து செத்தாலும் சாவேனே தவிர ஒன்னும் ஒரு நாள் வெயில்ல விட மாட்டேன்டா. நேற்று வரைக்கும் மணிதானப்பா, இன்று முதல் நீ புனிதானப்பா. ஒரு ஆளுக்கு என்ட்ரி பீஸ் 5 ரூபாய் வாங்குறாங்க. ஆண்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு, உள்ளார ஆல்கஹால் எடுத்துட்டு போறதுக்கு அலௌட் இல்ல. ஃபால்ஸோட மேல் பகுதியில் பரிசல் சவாரியுமே செய்யலாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மே மாசத்துல அதுவும் சம்மர் சீசன்ல அருவியில தண்ணி கொட்டுதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த சம்மர் சீசன்ல எப்பவுமே அருவியில உள்ள தண்ணி கொட்டுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பவானிசார் டேம்ல இருந்து குடிநீருக்கோ பாசனத்திற்கோ தண்ணி திறந்து விட்டா மட்டும்தான் இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிற அளவுக்கு தண்ணி கொட்டும். குடும்பத்தோட குளிக்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அருவியில தண்ணி கொட்டுதா அப்படிங்கறத கேட்டுட்டு வாங்க. நான் மே 5ஆம் தேதி போனேன், இந்த அளவுக்கு தண்ணி கொட்டுச்சு. இன்னைக்கு தேதி 10 ஆகுது, ஃபால்ஸ்ல தண்ணி கம்மியா தான் கொட்டுது. ஃபால்ஸ்ல குளிக்க வர்றவங்க சாப்பிட சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கவலையே வேண்டாம். ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பாலத்துக்கு கீழே ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசத்தோட சாப்பாடு கிடைக்கும். ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம். இங்க சமைச்சு கொடுக்குற மீன் எல்லாம் ஆத்துல ஃப்ரெஷ்ஷா பிடிக்கிற மீன் தான். கஸ்டமருமே கால் பண்ணிட்டாங்க, அதனால கார் கிட்ட வந்துட்டேன். ஆந்த வேலை சாப்பிடறதுக்கு ஒரு நல்ல நான்வெஜ் ரெஸ்டாரண்டா பார்த்து நிறுத்த சொன்னாங்க. அப்படி நம்ம சாப்பிட வந்த இடம் தான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கிற கோபிஸ் கிச்சனுக்கு தான் வந்தோம். நான் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் சாப்பிட்டு வர வரைக்கும் ஜாலியா உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல முயலுமே வச்சிருந்தாங்க, நல்லா ஒயிட்டா கியூட்டா இருந்துச்சு. இந்த முயல் எல்லாம் சேல்ஸ்னு சொல்லி போர்டுமே வச்சிருந்தாங்க. யாருக்காவது வளர்க்க தேவைப்பட்டுச்சுன்னா கோபிஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா வாங்கிக்கலாம். முயல் கூட கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாண்டு இருந்தேன். கஸ்டமருமே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு சேஃபா கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டேன். காசை வாங்கிட்டு நானுமே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோவை பார்த்தவங்க, நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.